வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, மாறன் இருக்காருல்ல, அவரும் நம்ம வீராவோ பிரியாணி கடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைச்சுதான் போட்டிருக்காங்க. இதை நம்ம ராமச்சந்திரன் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. ஒரு வழியா இவன் நல்ல ஹோட்டலை ஆரம்பிச்சுட்டான், டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கு, போக போக இவன் கண்டிப்பா பெரிய ஹோட்டலோட அதிபதி ஆகிடுவான் அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதே நேரம் பார்த்து அந்த கண்மணி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, என் தங்கச்சி இந்த மாதிரி ரோட்ல நின்று கடை நடத்துறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனால அவளை எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கண்மணி நேரா ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு கால் பண்ற மாதிரி கால் பண்றாங்க. மறுநாள் என்ன நடக்குதுன்னா, வீராவும் மாறனும் கடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கஸ்டமருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க அந்த இடத்துல ஒரு கார் நிக்குது. இந்த கார்ல இருந்து அதிகாரிங்க எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததோட வீராவும் மாறனும் ரொம்ப எல்லாம் பயப்படல. ஏன்னா இவங்க சைடு எந்தவித ஒரு மிஸ்டேக்கு கூட இல்ல. அவங்க வந்ததோட மாறன் சொல்றாரு, வாங்க சார் அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்களா, கடையில ஒழுங்கான ஃபுட்டு கொடுக்கலன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்ப மாறன் சொல்றாரு, சார் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஒரு தடவை யூஸ் பண்ண தண்ணிய நாங்க மறுபடியும் யூஸ் பண்றதே கிடையாது, அங்க பாருங்க வரிசையா 5-6 குடம் அடுக்கி வச்சிருக்கேன், அதோட சாப்பாடு கூட எந்த வித மிஸ்டேக்கும் கிடையாது, எல்லாமே தரமான குவாலிட்டி தான், இங்க பாருங்க தலையில கேப் போட்டிருக்கோம், கையில கிளாஸ் போட்டிருக்கோம், எல்லாமே நாங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கோம் அப்படின்ட்டு மாறன் சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறதை கேட்கறதுக்காக எல்லாம் நாங்க இங்க வரல, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சோ நாங்க பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட மாறணும், சார் நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கிடுங்க சார், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் அப்படின்னு மாறன் வச்சிருக்கிற அண்டாவுல சாப்பாடு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு தட்டுல போட்டு ஒருத்தர் அப்படியே சாப்பிட பாக்குறாரு. அப்ப டக்குன்னு அவருக்கு வாமிட் வந்துருது. அப்ப அவர் சொல்றாரு, யோ என்ன சாப்பாடு வச்சிருக்க, எல்லாமே கெட்டுப்போன கறியா இருக்கு, இங்க பாருங்க உங்க கடைக்கு நாங்க சீல் வைக்கிறோம், இந்த சாப்பாடு ஒரிஜினலா இல்ல எதுவும் கலந்துருக்கா அப்படிங்கறத நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கடையை நடத்த விடுவோம், அது வரைக்கும் இந்த கடை நடக்க கூடாது அப்படின்ட்டு அதிகாரிங்க அந்த கடையை தள்ளிட்டு போயிடுறாங்க. இத பார்த்ததோட மாறன் சொல்றாரு, சார் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது சார் அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார், இவரோட சாப்பாடு எந்தவித கெட்டுப்போன சாப்பாடும் இல்ல, நாங்க இப்பதானே சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதுல எந்தவித மிஸ்டேக்கும் இல்ல. அப்ப அதிகாரிங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க அது மக்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும், அதுல சின்ன பொருள் கலந்திருந்தாலும் எங்களுக்கு தெரியும், சோ நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி அந்த இடத்துல இருந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. இத பார்த்ததோட மாறனும் வீராவும் ஒரே பண்றாங்க. அப்ப கடைக்குள்ள இருந்து நம்ம ராமச்சந்திரன் கண்மணி எல்லாருமே ஓடி பாக்குறாங்க. வீராவும் மாறனும் ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ராமச்சந்திரன் ரொம்ப வேதனைப்படுறாரு. ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து, இதெல்லாம் இவனுக்கு தேவையாடா, பேசாப்ல கடையில வேலையை பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன்டா இவன் இப்படி பண்றான். அப்ப கண்மணி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அதே நேரம் விஜய் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒளிஞ்சுதுங்க, இதுகளை நிம்மதியாவே விடக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனுக்கு தான் புள்ள இப்படி ஒரு அநியாயத்தை சந்திச்சுட்டானே அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் வீராவும் மாறனும் ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி ஆகிருச்சு, நம்ம எல்லாமே கரெக்டா தானே வீரா பண்ணோம், எதுலையுமே மிஸ்டேக் இல்லையே. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு, வந்தவங்க இந்த கடையை எப்படியாவது மூடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் வந்திருந்தாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருந்தோம், இதுல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையை கொண்டுட்டு போனாங்க. அப்ப நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறாங்க, அது யாருன்னு தெரியல. அப்ப மாறன் கேக்குறாரு, ஒருவேளை விஜயா இருக்குமோ. அப்ப வீரா சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம் மாறா, அவளோட போன்ல நான் ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சிருக்கேன்னு, சோ அவளோட போன்ல என்னெல்லாம் பண்ணிருக்காளோ அது எல்லாமே தெரியும், பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போன் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா கடைசியா விஜய் யாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா கடைசியா இந்த விஜய் யாருக்கோ மெசேஜ் பண்ணிருக்கா,
மாறன் சொல்றாரு பாரு வீரா அப்படின்னு. அப்ப வீரா அந்த மெசேஜை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல விஜய் ஒருத்தட்ட பேசியிருக்காங்க. இது மாதிரி காவேரி டெக்ஸ்டைல் வாசல்ல ஒரு கடை இருக்கு, அந்த கடையை எப்படியாவது காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதுல பேசியிருக்காங்க. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு வீரா எனக்கு அப்பவே தெரியும் வீரா, அவதான் ஏதாவது பண்ணிருப்பா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க மாறா இப்ப அவதான் ஆளை கொண்டுட்டு வந்தா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவளோட போன்ல நம்ம டிராக்கர் வச்சிருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த சின்ன விஷயத்துக்காக இந்த விஷயத்த நம்ம காமிக்க முடியாது, நம்ம வேற ஏதாவது பயன்படுத்தணும். மாறன் கேக்குறாரு அப்போ இவ யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கான்னு பாரு. அப்ப வீரா இதோ பாக்குறேன் அப்படின்னு அந்த நம்பரை மாறன் கிட்ட சொல்றாங்க. மாறன் அந்த நம்பரை வாங்கிட்டு நேரா அந்த நம்பருக்கு அடிக்கிறாரு. அப்ப வீரா சொல்றாங்க மாறா நீ கேஷுவலா பேசு. மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரவுடி கிட்ட இது மாதிரி ஒரு முக்கியமான கடையை காலி பண்ணணும், எனக்கு உதவி பண்றியா அப்படின்னு கேட்டதோட அவரு சொல்றாரு சார் இன்னைக்குதான் சார் ஒரு கடையை காலி பண்ண, மறுபடியுமா? அப்ப அவரு சொல்றாரு உனக்கு 50,000 பணம் தரேன், உடனே ரெடி பேமெண்ட் வரியா? இது கேட்டதோட அவரும் காசுக்கு ஆசைப்பட்டு நேரா வீராவும் மாறனும் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு. அப்ப மாறன் சொல்றாரு காசுன்னு சொன்னதோட அவன் கண்டிப்பா வந்துருவான் பாரு வீரா அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி மாறா நம்ம காத்திருப்போம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ரவுடி வரான். ரவுடி நேரா மாறனையும் வீராவையும் பார்த்ததோட தப்பிச்சோட பாக்குறாங்க. அப்ப மாறன் டக்குன்னு அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. ரவுடியை பிடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா ஓடுறதுக்கு பாப்ப அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான் சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். அப்ப மாறன் கேக்குறாரு இங்க பாரு, மரியாதையா யாரு இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லு. அதுக்கு அந்த ரவுடி சொல்றான் சார் அது என்கிட்ட கேட்காதீங்க சார். அப்ப மாறன் சொல்றாரு இப்ப உடனே வீட்டுக்கு உன்னை இழுத்துட்டு போனாதான்டா சரிபட்டு வரும் அப்படின்ட்டு. மாறன் அந்த ரவுடியை பிடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க போனாதானே விஜய பார்த்து கரெக்டா சொல்லுவாங்க. அதனால மாறனும் வீராமும் பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க அந்த ரவுடிய. அங்க போனதோட மாறன் சொல்றாரு இங்க பாரு என் கடையை காலி பண்ணதுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கு, மரியாதையா உன்னை யாரு இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னை இங்கேயே உசுரோட விட்டுருவேன், இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப கார்த்தியும் ராகவனும் வராங்க. அங்க அந்த இடத்துக்கு என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. ராமச்சந்திரனுக்கு இத பார்த்ததோட ஷாக்கு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் வீரா சொல்றாங்க மாமா இது மாதிரி எங்களோட கடையை காலி பண்ணதுக்கு இவன் தான் மாமா காரணம், இவனுக்கு யாரோ காசு கொடுத்து அந்த கடையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு அப்படியா அப்படின்னு. அப்ப கார்த்திகை ராகவனும் கோவமா இவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி முன்னேறணும்னு நினைக்கிறான், அவனோட வாழ்க்கையவே அழிக்க பாப்ப அப்படின்ட்டு அந்த ரவுடி அடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம வள்ளி வராங்க. வள்ளி இங்க பாருடா மரியாதையா உன்னை யாரு இப்படி செய்ய சொன்னது அப்படிங்கிறத சொல்லிடு, இல்லைன்னா என் பிள்ளைங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை இங்கேயே புதைச்சிருவாங்க. இதை கேட்டதோட ரவுடி அதிர்ச்சி ஆகி அம்மா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்க சொன்னதுனாலதான் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப விஜிக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ என்னை காட்டி குடிக்க போறானோ அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்களா யாரது அப்படின்ட்டு. வள்ளி நேரா கண்மணியை தான் பாக்குறாங்க. கண்மணி ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. ஐயோ நம்மள பிடிக்க போறாங்களே அப்படின்னு. அப்பதான் நம்ம வள்ளி சொல்றாங்க இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா, நீ உசுரோட வீடு திரும்பணும் அப்படின்னா யாரு அப்படிங்கறது சொல்லு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கண்மணிய கை காட்டுறான். கண்மணி அம்மா தான் அப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட வீராவுக்கும் நம்ம மாறனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. வீரா நினைக்கிறாங்க செய்ய சொன்னது விஜய், ஆனா இவன் எதுக்கு கண்மணின்னு கைய காட்டுறான், ஒருவேளை அந்த விஜய் தான் சொல்ல சொல்லியிருப்பாளோ அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அப்பதான் விஜய் அப்படியே லைட்டா வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏ வீரா இங்க நடந்த பல பிரச்சனைகளுக்கு கண்மணி அக்கா தான் காரணம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க மேல நிறைய சந்தேகம் இருக்கு, அதனால இந்த வீட்டுல ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட கண்மணியை தான் எல்லாரும் கை காட்டுவாங்க. அதே மாதிரிதான் அவனை நான் கண்மணின்னு சொல்ல சொன்னா அதே மாதிரி அவனும் கண்மணின்னு சொல்லிட்டான். வீரா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இனிமே எந்த பிரச்சனை நடந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்ப வீரா நேரா மாறன்னு பார்த்து மாறா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சூழ்ச்சி இருக்கு மாறா. அப்ப வள்ளி நேரா கண்மணி கிட்ட போயிட்டு ஏண்டி என் புள்ளதான் வீட்டை விட்டு போயிட்டான்னு இன்னுமா அவனை நிம்மதி இல்லாம வைக்கணும்னு நினைக்கிற. அப்ப கண்மணி சொல்றாங்க ஐயோ வள்ளியம்மா நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் பொய் சொல்றான். அப்ப வள்ளி சொல்றாங்க ஏய் அவன் தான் உன்னை நேரடியா தானே கை காட்டினான், இன்னும் நீ இல்லைன்னு சொல்ற, ஏண்டி இப்படி பொய் சொல்ற, என் பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, உனக்கு ஒரே ஒரு வேலை ராகவன் கூட சந்தோஷமா வாழணும்,
இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அந்த வேலை மட்டும்தான். ஆனா அதையும் பண்ண மாட்டேன்னு இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறியேடி அப்படின்னு வள்ளி ரொம்ப வேதனையோட பேசுறாங்க. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஐயோ வள்ளியம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப வள்ளி சொல்றாங்க, போட்டு நிப்பாட்டு அப்படின்னு. அப்ப ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருமா கண்மணி, ஏமா இப்படி என் புள்ள மாறன் மேல இந்த அளவுக்கு கோவத்தோட இருக்கா? அப்படி அவன் உனக்கு என்னதான் பண்ணான்? ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொன்னதோட அப்ப கண்மணி சொல்றாங்க, ஐயோ மாமா, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை மாமா. இவன் தேவையில்லாம என்ன கை காட்டுறான், வேற யாரோ பண்ண தப்புக்கு என்ன கை காட்டுறான் மாமா அப்படின்னு சொன்னதோட அப்ப அந்த ரவுடி சொல்றான், இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு காசு கொடுத்து மாறன் வீராவோட அந்த கடையை காலி பண்ண சொன்னீங்க அப்படின்ட்டு அவன் திரும்ப திரும்ப சொல்றான். இது கேட்டதோட கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா இப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெறுப்பாக்குறாங்க. அப்பதான் விஜி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா ஏன்க்கா இப்படி வஞ்சகத்தோட இருக்கீங்க? பாவம், அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நானே ரொம்ப வேதனையோட இருக்கேன். இந்த நேரத்துல நீங்களும் அவங்கள இப்படி வெளியில இருக்கும் பொழுது இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, அவங்க அப்படி உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணாங்க? பாவம், வீரா உங்களோட தங்கச்சி தானே, அவங்க கஷ்டப்படுறத பாக்கா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கண்மணி முறைக்கிறாங்க. அப்பதான் கண்மணி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவதான் இருக்கா, நம்மள மாட்டி விட்டுட்டு இவ எஸ்கேப் ஆக நினைக்கிறா அப்படின்ட்டு கண்மணி ராமச்சந்திரனை பார்த்து, மாமா கண்டிப்பா இது நான் பண்ணல, இது எல்லாமே அந்த விஜயோட வேலைதான் அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, ஐயோ மாமா, எனக்கு இதெல்லாம் எப்படி மாமா தெரியும்? இந்த கடையை நடத்தினா இவங்க எல்லாம் வருவாங்கன்னே எனக்கு சுத்தமா தெரியாது மாமா. நான் எப்படி இவங்கிட்ட சொல்லுவேன்? அந்த ரவுடியே வந்துட்டு கண்மணியை தான் கை காட்டுறான், அதுவும் நேரடியா சாட்சி சொல்லிட்டான். இன்னும் வந்துட்டு என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க கண்மணி அக்கா, உங்களுக்கு என் மேல கோவம் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படி அப்பட்டமாலாம் என் மேல பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, சரி போது நிப்பாட்டுங்க, போனது எங்க கடை தானே அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, என்ன வீரா விட சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, எங்க பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, ஏ வீரா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நீ அமைதியா தான் இருக்கணும். நீ ஒரு சின்ன விஷயத்த என்னை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உன் தங்கச்சி உன் அக்கா தான் மாட்டுவா. ஏன்னா உன் அக்கா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல பல தில்லாலங்கடி வேலையை பார்த்திருக்கா. அதனால இந்த வீட்டுல எந்த மிஸ்டேக் நடந்தாலும் கண்டிப்பா அது உன் மேலதான் வரும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தோட விஜய் இருக்காங்க. அதே நேரம் நம்ம வீரா வந்துட்டு வீட்டுக்குள்ள போனதோட மாறன் கிட்ட, என்ன மாறா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல மாறன் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தான், நல்லா தெரியுது. அந்த போன்லயே அந்த விஜி தான் பேசினா. ஆனா அவ வந்துட்டு கண்மணிய கை காட்டுறான்னா அவ கண்டிப்பா பெரிய சூழ்ச்சியோட தான் இங்க வந்திருக்கா. சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்தணும். நம்ம வேற இங்க வந்துட்டோம், நம்ம என்ன வீரா பண்றது? அப்ப மாறன் சொல்றாரு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல அவ சிக்குவா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் அவரோட ரூம்ல போய் உட்காந்துட்டு ரொம்ப வேதனையோட இருக்காரு. அப்பதான் நம்ம வள்ளி அங்கிருந்து ரூமுக்குள்ள வந்ததோட ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணே என்னன்னு ரொம்ப கவலையா இருக்கியா? ராமச்சந்திரன் சொல்றாரு, என் புள்ள எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் யாராவது இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்களே, அப்படி ஏன் தான் என் புள்ள மேல அவ்வளோ கோபத்தோட இருக்காங்க? மாறன் இது வரைக்கும் மனசார யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான். ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி தொடர்ச்சியா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கண் கலங்குறாரு. ஏன இந்த அளவுக்கு நீ மாறன் மேல இவ்வளவு பாசமா இருந்துட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு ஏன் உன்னால சொல்ல முடியல அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் சொல்றாரு, இவன் இந்த வீட்டுல எப்ப இருந்தாலும் நான் அப்படித்தானே வள்ளி நினைக்கிறேன், அவன் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவனை நான் ரொம்ப திட்டுறேன். இதனால அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுறான். அவன் வெளியில போயிட்டு பொழைச்சுக்கிட்டு வள்ளி, என்னால அவனுக்கு எந்தவித அவமானமும் வேண்டாம். இருந்தாலும் அவன் சொல்றதும் சரிதானே, அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நான் சொல்றேன்னா அவன் தான் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நான் அவனை வேதனைப்பட வைக்கிறேன். அதனால அவன் வெளியில போயிட்டு பொழைச்சுக்கிட்டவன் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு. அப்பதான் வள்ளி சொல்றாங்க, இந்த அளவுக்கு உன் புள்ள மேல பாசத்தோட இருக்க, ஆனா கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசத்தை வெளிகாட்ட மாட்டேங்கிறியன்னா அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, என் புள்ள கண்டிப்பா ஜெயிச்சு வருவான் பாரு அப்படின்னு. அதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, வீரா கண்டிப்பா விடமாட்டான்னு, கண்டிப்பா வீரா மாறனை ஜெயிக்க வைப்பா பாரு அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனும் ஆமாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜய காமிக்கிறாங்க.
விஜி நேரா அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ரவுடி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்ப விஜி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே அந்த கண்மணியை மாட்டி விட்டுட்ட. அப்ப அந்த ரவுடி சொல்றான், மேடம் நீங்க தானே மேடம் சொன்னீங்க கடைசி நேரத்துல இது மாதிரி என்ன மாட்டி விட்டுற கூடாது, அந்த வீட்டுல ஒருத்தி இருப்பா அவளை மாட்டி விடுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சொல்லிட்டேன். சொன்னதுக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வரும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. இதை கேட்டதோட அந்த ரவுடியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்புறமா நம்ம வீராவையும் ஆரணையும் காமிக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு, கண்டிப்பா வேற ஏதாவது தொழில் பண்ணாலும் அந்த விஜய் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டு அக்கா மேல வீணா பழி போடுவா. ஆரம்பத்திலேயே நான் இதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கண்மணி கிட்ட, கொஞ்சம் பொறுமையா ரெடி, எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப அவ மேலதான் எல்லாருமே இப்ப ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாத்தியா, எந்த தப்புமே பண்ணாமையே கண்மணி மேல பழி விழுது. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா அண்ணிய நினைச்சா கூட ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ராகவன் ரொம்ப கோவமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப கண்மணி இங்கேருந்து போயிட்டு ராகவன்ட்ட, என்னங்க நான் அப்படி பண்ணுவேனாங்க, என் தங்கச்சி எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதுக்காக அந்த மாறனை வந்துட்டு எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, முன்னேற வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் எப்படிங்க வந்துட்டு அந்த கடையை காலி பண்றதுக்கு ஆள் அனுப்புவேன். அப்பதான் ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த ரவுடி உன்னதானே கை காமிச்சான், நீதானே பண்ணேன்னு சொன்னா. இங்க பாரு கண்மணி, உனக்கு கொஞ்சம் கூட உன் மனசுல உள்ள அந்த கோபம் குறையவே குறையாதுல்ல. என்னைக்காவது நீ மாறிடுவ, எல்லார் மேலேயும் பாசத்தோட இருப்ப அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் இப்படி கோவத்தோட தான் இருப்ப அப்படின்னு இப்பதான் கண்மணி புரியுது. கண்மணி, ஒருவேளை இந்த வீட்டுல உனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிரு கண்மணி, இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி பண்ணலங்க. அவன் என் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்க. இதுக்கு பின்னாடி அந்த விஜய் தாங்க இருப்பா. அப்ப ராகவன் சொல்றாரு, போதும் கண்மணி, இது வரைக்கும் உன் பேச்ச நம்பி நம்பி நான் ஏமாந்துட்டேன். நீ என்னைக்காவது திருந்துவ அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீ என்னைக்குமே திருந்துற மாதிரி தெரியல. அதனால இதுக்கு மேலேயும் உன் பேச்சை கேட்டு நான் ஏமாறுற ஒரு நிலைமையில இல்ல கண்மணி. கண்மணி, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ரொம்ப கவலையோட கண்ணீரோட வெளியில போறாரு. இத பார்த்துட்டு கண்மணி ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவம், இவரை என்னாலதான் இவ்வளவு வேதனைப்படுறாரு அப்படின்ட்டு ஒரே கவலையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜய் தானே, இந்த விஜய்க்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம கண்மணி நினைக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.